பாமுகம் ஃபாடிவி தமிழ் வானில் ஊடாக உறவுகளின் இணைய வருவது யோகாசன பயிற்சி. இன்று ஆசிரியர் தர்ஜினி சண்முகன் அவர்கள் இணைத்திருக்கின்றார்கள். வணக்கம், வாருங்கள். இணைகளை உற்சாகமான வணக்கம் அணியர்கள். இணைகளை உற்சாகமான வணக்கம் எல்லாருக்கும். நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டிருப்பது பஸ்டோடைய பாமுகம் ஃபாடிவி. நீங்கள் பார்க்க இருப்பது தர்ஜினியின் நிலையோர் யோகா அங்கம் 252 இணைந்திருக்கிறோம். எல்லோரையும் அன்புடன் வரவேற்று நிற்கிறது. இன்று 14/5/2026 திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை 31ஆம் நாள். சமூக ஒருங்கிசைவை மேலவும் வலியுறுத்தும் ஆண்டு 2026. உழைப்பின் மகத்துவம் உணர்த்தும் சிறப்பு மாதமான வைகாசி மாதம் நேரலையில் இணைந்திருக்கின்றோம். இது பாமுகம் ஃபாடிவி. இன்றைய குரல் அதிகாரம் 64, அமைச்சு, குரல் 634. தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒரு தலையாய் சொல்லலும் வல்லது அமைச்சு. தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒரு தலையாய் சொல்லலும் வல்லது அமைச்சு என்ற திருக்குறளின் விளக்கம், ஆராய்ந்து அறிதலிலும் ஆராய்ந்து செய்தலிலும் துணிவு உண்டாகுமாறு சொல்வதிலும் வல்லவன் அமைச்சராவான் என்ற திருக்குறளின் விளக்கத்திலும் இன்றைய வாக்காக, பணத்தை இழந்தால் சொற்ப நட்டம், நேரத்தை இழந்தால் எல்லாமே நட்டம் என்று கூறிக்கொண்டு உங்களுடன் அன்புடன் வரவேற்று நிற்கிறது இளையோர் யோகா அங்கம் 252. எல்லோரையும் அன்புடன் உற்சாகமா வரவேற்றுக் கொள்கிறேன். எல்லாரும் உற்சாகமா இருக்கிறீங்களோ? தொடரட்டும், அன்போடு கேட்டும். இளையோர் யோகா அங்கம் 252 வந்திருந்தாலும் இன்றைய பயிற்சி நாளோட நான் இல்லாத நேரத்திலையும் தொடர்கின்ற வாணிமோகனுடன் தொடர்கின்ற எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறியபடியே இன்று வரை அதை தொடர்ச்சியா எடுத்து நீங்க செய்யற அந்த பயிற்சி என்பது ஒரு சில பயிற்சியா இருந்தாலும் ஆசனங்கள் 10க்கும் மேற்பட்ட ஆசனங்கள், கூடினளவு நின்ற நிலை ஆசனங்களை தான் செய்கிறீர்கள். மிக இலகுவான ஆசனங்கள். அந்த ஆசனங்கள்ல ஒன்று 2 பயிற்சி செய்தாலே போதும். அதை நீங்க செய்வீங்க. அதுக்கு முதல் நீங்க செய்யற சின்ன சின்ன பயிற்சியை கூட சட்டியா மூச்சு பயிற்சியோட வடிவா செய்வீங்கன்னா மிக பயன் அளிக்கும். எல்லாரையும் பார்த்தோம்னா நாங்களே எல்லாரையும் நினைப்பான். ஆனா இதுல இணைஞ்சிருக்கிற எங்க நாங்க இவ்வளவு செய்யறோம்ன்றது எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தரும். நிச்சயம் இதை படுத்திருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க அல்ல ஏதோ ஒரு இடத்துல பக்கத்துல பாக்குறவங்க உண்மைக்கும் உங்களை மனதார வாழ்த்துகிறோம். ஏனென்றா இந்த வயசுல அந்த வயசுல இந்த வயசுல இல்லாம ஒரு சின்ன செயலை நாங்க செய்து கொண்டிருக்கிறோம். அது உடலுக்கு தேவை என்பது உண்மை. இப்ப எங்க பார்த்தாலும் தெரப்பி அந்த தெரப்பியை வெறுக்கிறவையும் நிறைய பேர் இருக்கணும். என்ன அங்க போனோம்னா சின்னதா தான் செய்யறதுக்கு சொல்லிவிடும், காலத்துக்கு சொல்லி உண்மையா உணர்ந்து பாருங்க. உங்களோட நேரம் வீணடிக்கப்படும். அதுக்கான நேரத்தை நல்ல வெட்ட வழி மாதிரி கொஞ்சம் நிறைய பொருட்கள் இல்லாத இடமா எடுத்து போட்டு இலகுவான உடுப்பை போட்டுட்டு ஒவ்வொரு நாளும் 20 நிமிஷம் நீங்க பயிற்சி எடுத்து செய்து பாருங்க. படுத்திருந்ததாவது சாந்தியாசன பயிற்சி, ஒரு தவழ்ற பயிற்சி, அது மாதிரி சின்ன பயிற்சி, கழுத்தை வளைக்கிறது, கை எடுக்கிறது, சின்ன அசைவுதான் இருக்கும். அதனையும் தொடர்ந்து செய்து கொண்டு வர்றது நிறைய பலன். அதே நேரம் நாங்க வீட்டை இருக்கிறோம், வேலைக்கு போறாக்களை விடுறோம். அதே மாதிரி வாணிமோகன் அவர்கள் தோப்போட இருக்கிறார், ஓடி செய்கிறார். ஆனா அதுக்காக முன்னுக்கு எடுக்க வேண்டும். பாலன்னா சொல்லுவார், தான் இருந்தேன் நிறைய பயிற்சி செய்யறேன், நிறைய நேரம் இருக்கு உங்கள்கிட்ட, அதுல ஒரு 20 நிமிஷம் நிச்சயமா நீங்க ஒதுக்கி இன்னைக்கு செய்து பார்த்துட்டு விடக்கூடாது. ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து செய்து பாருங்க, அவ்வளவு பலன் அளிக்கும் என்று கேட்டு இன்றைக்கு அதையே தான் திருப்ப சொல்றேன்னு நினைக்காதவங்க, நிறைய பயன் இருக்கு என்று கேட்டு அன்பா உங்களுக்கு நிறைய ஆசனங்கள் பேரோட தெரியும். அந்த ஆசனங்கள் பேரோட தெரியறதே பெரிய ஒரு வெற்றி. அதுல முடிஞ்ச அளவு உதவி எடுத்துக்கொண்டு விழுந்து கூடாம மூச்சோடையும் செய்யும் போது நிறைய பயன் தரும் என்று கேட்டு அன்போடு அழைத்து செல்கிறது பயிற்சி இளையோர் யோகா அந்த 252. உற்சாகமா ஓடி வாங்க, வீடியோ போட்டுக்கொள்ளுங்க. நேசன் உங்களுடைய பேக்ரவுண்ட் நிப்பாட்டி சின்ன பயிற்சி தான். இன்னைக்கு நான் உங்களை கவனிக்க போறோம். எப்படி என்ன செய்யறீங்க, சின்ன பயிற்சியை சரியா செய்யணுமா, சின்ன இப்ப நாங்க நிறைய செய்துட்டோம். கொஞ்சம் எங்களால முடிஞ்ச அளவுக்கு சரி செய்து கொள்ள போறோம். எல்லாரும் நண்பர்கள் சொல்லணும். இப்ப ஆரம்பத்துல நாங்க எப்பவும் போல நிமிர்ந்திருக்கிறது கதிரையில இருக்கிறோம். நாங்க காலை வடிவ அழுத்தி வச்சிருக்கோம். அது கூட சரியா செய்தோம்னா அவ்வளவு நல்ல முள்ளங்க நேரா வச்சிருக்கோம். கழுத்தை மணிக்காதீங்க, நேர வச்சிருங்க. வாய வடிவா மூடிருங்க. கண்ணை இலகுவா மூடிட்டு நிறைய உள்மூச்சு வெளிமூச்சு, அவ்வளவுதான்.